ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பன் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் ஸ்லைசஸாக பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த 2 பன்னையும் நான் இப்படி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து நீங்கள் கையில் வந்து பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிச்சதும் நீங்கள் வெங்காயமும் வந்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் விட கொஞ்சம் பெருசு வெங்காயம் நான் ஒன்று கட் பண்ணிட்டேன். நான் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிட்டேன். அதை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இந்த உப்பு இறங்கினா கொஞ்சம் வெங்காயம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டையை நான் வந்து ஊற்றிக்கிறேன். பாருங்கள், 2 முட்டையை ஊற்றிட்டேன் நான். பாருங்கள், நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த முட்டை பொரியல் பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வரணும். பாருங்கள், மோஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நான். இது வந்து பிரெட் பொடிமாஸ்ன்னு சொல்லலாம், நீங்கள் பன் பொடிமாஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.